Hello guys, welcome back to another video. கடந்த மே 16ஆம் தேதி மலையாளத்தில் விபின் தாஸ் டைரக்ட் பண்ணி பிருத்திவிராஜ் மற்றும் பேசில் ஜோசப் நடிப்பில் இணைந்த குருவாயூர் அம்பண்டையில் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீபு பிரதீப் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. பிருத்திவிராஜ் ஸ்டோரி, அகின் மேனன் மியூசிக், நீரஜ் ரவி சினிமோட்டோகிராஃபி, ஜான் குட்டி எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்குற வேணுன்றவர் காலேஜ் படிக்கும் போது பார்வதி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்வதி ஆனந்தன் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வேணுன்றவர் ஆனந்தனத்தோடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுல இருக்காங்க. அவருடைய கல்யாணத்தில் ஏதாவது சிக்கல் நடக்குதா, அதை தடங்கள் தாண்டி எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துடைய கதை. இதுக்கு நடுவில் தன்னுடைய லவ்வர் தான் ஆனந்தனுடைய மனைவி அப்படின்னு ரிவீல் பண்ணுறது அப்படின்றது தான் கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் பார்வதியோடைய கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணது அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அழகே இல்லை அப்படின்னு 90s காலகட்டத்தில் பிரபலமான ஒரு பாட்டை இந்த படத்தில் பயன்படுத்தினாங்க. ஒரு அழகான ஒரு தமிழ் பாட்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பேசில் ஜோசப் ஃபோட்டோ வச்சுட்டு இருப்பார். பிருத்திவிராஜ் நீ உன்னுடைய எக்ஸ்லவருடைய ஃபோட்டோ எரிச்சிரு, அவங்கள மறந்துரு அப்படின்றதுல சொல்லுவாங்க. அதே மாதிரியே பேசில் ஜோசப் உங்களுடைய மனைவி ஃபோட்டோவை நீங்கள் வால்பேப்பராக வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பேக்ரவுண்டில் அழகிய லைலா அப்படின்ற பாடல் அற்புதமாக பொருந்திருந்தது. அனஸ்வரா ராஜன் அவங்க பேசில் ஜோசப்க்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் தனக்குன்னு கொடுக்கப்பட்ட கேரக்டரை நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரியே பிருத்திவிராஜ் ஆகட்டும் இல்லை பிருத்திவிராஜுக்கு மனைவி கேரக்டரில் பண்ண நிக்கிலா விமல், இவங்க ரெண்டு பேருமே தனக்குன்னு கொடுக்கப்பட்ட கேரக்டரை நல்லா பண்ணியிருந்தாங்க. நிக்கிலா விமல் அவங்கள பொறுத்த வரைக்கும் பிருத்திவிராஜோடைய மனைவி கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. தன்னுடைய எக்ஸ் லவரான பேசில் ஜோசப்பை பார்த்ததுக்கப்புறம் கணவருடைய தங்கையை தான் இவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு அவங்க ஷாக் ஆனதுக்கப்புறம் ஆகட்டும் இல்லை பிருத்திவிராஜ் கிட்ட லைட்டாக பயந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நல்லா கொண்டுட்டு போயிருந்தாங்க. நிக்கிலா விமலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பிருத்திவிராஜ் கோவப்பட்டுட்டாரு. அந்த ஒரு காரணத்தால் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டு இருந்தாங்க. பேசில் ஜோசப் மூலயமா தான் பிருத்திவிராஜும் அகிலா விமலும் சேர்ந்துருப்பாங்க. அவங்களுடைய லவ் ஸ்டோரி எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரி மூவ் பண்ணுறாங்க, பிருத்திவிராஜ் எந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன மாதிரி சமாதானம் படுத்துறாரு, அதுக்கப்புறம் பேசில் ஜோசப்புக்கும் இன்னொரு ஹீரோயினுக்கும் எப்படி லவ் ஸ்டோரி இருக்குன்றத நல்லா கொண்டுட்டு போயிருந்தாங்க. இந்த படத்தில் பேசில் ஜோசப் மற்றும் பிருத்திவிராஜ் ரெண்டு பேர்த்துடைய கான்வர்சேஷன், அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுன்னு நல்லா ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டுட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரியே பிருத்திவிராஜ் கோவப்படுற இடங்களையும் அவர் பண்ணுறக்கூடிய செயல் எல்லாமே நல்லா ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி நீரஜ் அவர் அந்த கோவிலில் காட்சிகள் ஆகட்டும் இல்லை வீட்டில் நடக்கக்கூடிய காட்சிலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரியே அகின் மேனன் மியூசிக் ஒரு படத்துக்கு தேவையான நல்ல ஒரு பிஜிஎம் கொடுத்துருந்தாங்க. பாடல் ஓகே அப்படின்ற ரகத்தில் இருந்தது. அழகிய லைலா பாடல் தான் ஒரு ஹைலைட்டடான ஒரு சாங்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய நெகட்டிவ் எடுத்துட்டிங்கன்னா ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கணும். பல இடங்களில் நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்தது. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு காமெடி இருக்கிறதுனால படம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு.